மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு ஜெல்லி மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லா குட்டீஸ்க்கும் பிடிச்சமான ஒரு ஜெல்லியை நம்ம எப்படி வீட்டிலேயே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டக்குன்னு செஞ்சு தரதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் வந்து இன்றைக்கி பேக்கெட்டில் இருக்கிறது தான் வாங்கியிருக்கேன். ஜெலட்டின் வச்சு செய்யலை. நம்ம இன்றைக்கி வந்து பேக்கெட்டில் வந்தது தான் வாங்கியிருக்கோம். அது கொஞ்சம் ரியலாக இருக்கட்டும்னு நான் கொஞ்சம் ஆரஞ்சு ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். எடுத்து வச்சுருக்க ஜெல்லி பவுடரை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் சேர்த்து அதில் வந்து நீங்கள் ஒரு 500 ml தண்ணி வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி அதை நல்லா கரைச்சி விட்டுடலாம். இப்போ நம்ம இதை பாயில் பண்ண போகிறோம். ஸ்டவ்வில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் அதை நல்லா கரைச்சி விட்டிங்கன்னா நம்ம போட்டிருக்க பவுடரும் ஃபுல்லாகவே கரைஞ்சிடும். ஏன்னா அதில் சுகர் கிறிஸ்டல்லாம் அவங்களே சேர்த்துருப்பாங்க. அதனால் ஃபுல்லாக அது கரையும். அது கரையிற வரைக்கும் நம்ம அதை வந்து அடுப்பில் வச்சு பாயில் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு மோல்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ உங்கள் குட்டீஸ்க்கு அந்த ஷேப்பில் எடுத்துக்கோங்க. குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் கொடுத்தா இன்னுமே அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. என்கிட்ட மோல்டெல்லாம் இல்லை, அதனால் நான் ரவுண்ட் ஷேப்லேயே எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து சீடு எடுத்துகிட்டு நான் வந்து இதில் ஆரஞ்சு பழத்தை 2 கட் பண்ணி சேர்க்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா அதோட மட்டும் கூட நம்ம இதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு எப்படி போட்டாலும் சாப்பிடுவாங்க. நம்ம முழுசாக போடாமல் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு சீடு எடுத்துகிட்டு போட்டுட்டோம்னா அவங்க கடிக்கிறப்போ அந்த சீடு வராது. இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஜெல்லி வந்து ரொம்பவுமே குழந்தைங்களுக்கு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுவும் நம்மளே வீட்டில் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்பவுமே பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க. நான் வந்து எப்பயுமே இதை நான் வந்து வீக்லி ஒன்ஸ் செஞ்சு கொடுப்பேன். இப்போ நான் வந்து இதை டீப் ஃப்ரீஸ் தான் வைக்க போகிறேன். டீப் ஃப்ரீஸில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். செட் ஆனோடனே நம்ம நார்மலில் வந்து 45 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துட்டா பாருங்கள் நம்மளோட ஜெல்லி எவ்வளோ சூப்பராக கிளாஸியாக ரெடி ஆயிடுச்சுன்னு. டேஸ்ட்டும் சும்மா வேறு லெவலாக இருக்கும். பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த ஜெல்லி கட் பண்ணி அந்த ஆரஞ்சோடு சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜெல்லி வாங்கி செஞ்சு பாருங்கள். நீங்கள் எந்த பிராண்ட் வேணுன்னா வாங்கிக்கலாம். ஜெல்லியை பொறுத்த அளவுக்கு எல்லா பிராண்டுமே ஓரளவு நல்லா தான் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.